இப்போ இருக்கிற ஆட்சி தான் முன்னாடியும் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, அவங்க பரம்பரையா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் தவிர இப்போ புதுசாக வர ஆட்சி வந்து எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல இப்போ வரைக்கும். நீங்கள் மக்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரணும்னா அது போய் சேரணும். அது சேரலைன்னா அது தீய சக்தி தான். ஜல்லிக்கட்டுல ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா என்ன நடந்தது? என்ன சொல்றாங்க? சமூக விரோதிகள் வந்து புரிந்துட்டாங்க. எங்க சமூக விரோதிகள் வந்து மக்கள் தானே இருக்கிறாங்க. ஓட்டு கொளுத்தி விட்டுறது. கடைசியா வந்துட்டு மக்கள் தான் அங்க ஜெயிச்சாங்க. எந்த ஒரு அரசியலையுமே வந்துட்டு அங்க ஜெயிக்கல. இது புரியல. அதனால பாதிக்க எனக்கு ஓட்டு இல்லை இந்த வாட்டி. அசால்ட்டா ஃபோன் பண்ணி சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இல்லையே நான்லாம் இங்கே தானே இருக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஆதார் எல்லாமே பலவந்தாங்கல்ல வந்து இது பண்ணியிருக்கு. இல்லை நான் அந்த வீட்டில் இல்லைன்னா என்ன, எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நான் என்னோட அட்ரஸ் இப்போ அங்கே தானே இருக்கு. சரி ஓகே நான் வந்து இது பண்றாங்கன்னா இல்லைங்க நீங்க இங்க இருந்தாதான் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்னு. பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ரெட் கார்பெட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யூபே ஆல்பம் சாங் டீம் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களிலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சாங் பார்க்கும்போது. தேங்க்யூ. அழகாக பாடியிருந்தீங்க. அதுக்கு பிரியோ டிவி சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாடல் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது? யார் கையில இருந்து ஆரம்பிச்சு? மியூசிக் டைரக்டர் கையில இருந்தா இல்ல உங்க கையில இருந்து அங்க ஆரம்பிச்சு? பேசிக்லி எங்கள் பேண்ட் ரஸ் பக்கெட். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2011லேருந்து பாடிக்கிட்டு இருக்கோம். நிறையா படத்துக்கு பாடியிருக்கோம், ஆல்பம் சாங்ஸுக்கு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட் ஏஜென்சிஸ் இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் வந்து எப்படின்னா அது 2 பேரோட உழைப்பும் தான். நாங்கள் யூஸ்வலாக ஒரு பாட்டு பண்ணும்போது 2 பேரும் உட்காந்து ஒரு கான்செப்ட் யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ரீச் ஆகுமா, இந்த மாதிரி பண்ணால் ரீச் ஆகுமான்ட்டு. நாங்கள் இந்த யூபே பாட்டு பண்ணும்போது ஆக்சுவலாக எங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படல. அந்த டைமில் 2025 இந்த பாட்டு பண்ணோம். நாங்கள் பண்ணும்போது ஒரு நார்மலாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வச்சு பண்ணலாம். இப்போ ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இது இந்தியா ஃபுல்லாக போயிடுச்சு. சரி இது ஒரு கான்செப்டாக வச்சு நம்ம பண்ணலாம், நம்ம யூபேன்னு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது பாட்டு நார்மலாக தான் டிஜிட்டல் மீடியா பற்றி பண்ணலாம், பேசலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. தென் லேட்டர் ஆன் வந்து என்ன டிசைட் பண்ணோன்னா, ஓகே இதில் வந்து நிறைய யூனோ இதுக்கு பின்னாடி நிறைய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஒரு நியூவாக டெக்னாலஜி இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா இது எப்படி வேணாலும் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த கவர்மெண்ட் ஷிஃப்ட் ஒன்று நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் ஏற்றுனாங்க. சில இடத்துல வரி ஜாஸ்தியாக இருக்குது, சில இடத்துல கம்மியாக இருக்குது. ஒரு காமன் மேனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரி ஜாஸ்தியாக பே பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி போட்டால் கூட அதை அவங்க ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ காமன் பீப்புளுக்கு எவ்வளோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்து எப்படி வந்து அது அஃபெக்ட் ஆகுது, அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்செப்டில் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆட் பண்ண நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி நானும் இவரும் இணைஞ்சு அந்த ஒரு பீட்டெல்லாம் இவர் தான் பார்த்துக்கிட்டாரு. இவர் லிரிக்ஸு சிங்கிங் நான் பண்ணேன். ஸோ இது பண்ணும்போது அவரும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தார், நானும் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தேன். ஸோ அது இணையும் போது நல்லா வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த காம்போ வந்து டியூவல் காம்போவாக பார்க்கும்போது சாங் ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஸோ இங்கே உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த சாங் மேலே இருக்க கான்ஃபிடென்ட் எப்படி இருந்தது? கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சாங் கிரியேட் பண்ணுறோம், வீடியோவெல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சாங் கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த சாங்கோட நேம் வந்து காஸ் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக யூபே அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா காஸ் அப்படின்னு ஒரு பீட்டு போட்டோம். ஆக்சுவலாக
அண்ட் அதில் வந்து இந்த சோஷியல் விஷயமான நிறைய இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், தீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எட்வினும் நானும் ஒன்றா தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம், இப்படி ஒருத்தர் முன்னாடி அப்படிலாம் இல்லை. ஸோ என் வீட்டில் சும்மா ரெகுலராக போட்ட ஒரு பீட். அண்ட் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம்னா எப்படின்னா ஒரு ரெண்டு சக்திகள் இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம். ஆக்சுவலா ஒரு தீய சக்தி ஒரு மக்கள் சக்தி. இதை பத்தி கேட்கணும்னு இருந்தேன், அடுத்தடுத்து தொடர்ந்து கேட்போம், சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ஸோ எங்களோட இது வந்து மக்களோட வாய்ஸ். இப்போ பொலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களோட மீடியா யூஸ் பண்ணி நல்லா அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம், எப்பவுமே அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் மக்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கணும்னா கண்டிப்பா அது ஆர்ட் மூலமா தான் அது காட்ட முடியும். ஸோ அதுதான் எங்களோட ஒரே ஒரு தீம். ஸோ தட் இஸ் தி தீம். ஓகே சார். சார் கிரியேட்டிவ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டீமோட இணைஞ்ச அனுபவம் எப்படி சார் இருக்கு? நாங்களும் இவங்களும் 14 இயர்ஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ 2012 வந்துட்டு நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம். பட் அது அந்த நேரத்தில் வந்துட்டு சரியான வாய்ப்புகள் எங்களுக்கு யாருமே எந்த லேபிளுமே முன் வந்து கொடுக்கல. ஸோ இன்னைக்கு நம்ம லேபிள் ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ நாங்கள் இப்போ கொலாபரேஷனில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு நல்லா ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு யூபே ஆக்சுவலாக. ஸோ அந்த யூபே இவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் போது கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. இப்போது நடந்த சம்பவங்கள்ன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வந்தது. அண்ட் மெயினாக இது ஒரு ஹிப்ஹாப் ஸ்டைலில் இருக்கிறதுன்றதுனால எனக்கு வந்து நல்லா கேட்டுது பாட்டு, வரிகளும் வந்துட்டு ரொம்ப வலிமையாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு இந்த பாட்டை ஃபஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கொஞ்சம் எலெக்ஷன்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு மக்கள் சக்தியாக மக்களுக்கு வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆளாக வந்துட்டு நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஸோ அவர் ஜூட் சொன்ன மாதிரி பல அரசியல் கட்சிகளுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. 90% வந்துட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி பாடல்கள் எல்லாம் நிறையா தெருவில் அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட இது வந்துட்டு இருக்கும். இப்போல்லாம் வர வர ரொம்ப கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு சாங் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ மக்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ரிவைண்ட் பண்ணி சில முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டு கற்பனையாக சித்தரிக்கப்பட்டு நாங்கள் காமிச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் வரிகள் எழுதுறதுனால இந்த கேள்வி. ஸோ யூபிஐவை அட்டாக் பண்ணுற விதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளது. ஸோ மோடி அவர்களோட காட்சிகளும் வச்சிருந்தீங்க உள்ள. ஸோ சிமிலாரிட்டி அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆனால் யூபிஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிஜிட்டலாக நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வர ஒரு விஷயம். ஸோ அதை எதிர்த்து பண்ணுறதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இது வந்துருந்தது உங்களுக்கு? இது வரைக்கும் கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னா அது இவர் கையிலேருந்து இவர் தான் வரும். ஏன்னா இவர் தான் வந்து அதை மேனேஜ் பண்ணுறது, அது ஃபுல் ப்ரொஃபைல் எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற நடவடிக்கைகள்லாம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா எங்களோட சிந்தனை வந்து யாரையோ தாக்கி நாங்கள் ஒரு பாட்டு பண்ணுற மாதிரி, தாக்குனா நம்ம ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. பியூர்லி ஒரு மக்களா இருந்து அவங்க யோசிச்சாங்கன்னா, அவங்க ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு சித்தரிக்கப்பட்ட பாட்டு தான் இது. இந்த யூபேன்றது பாத்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான், கரெக்ட். இது இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான். பட் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஒரு புது டெக்னாலஜி வருது, ஒரு ஏதாச்சும் ஒன்று புதுசா நம்மளுக்கு வந்து சேருதுன்னா அதுல வந்து எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது வந்து சில பேருக்கு சில பல விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா பண்ணியிருப்பாங்க. ஸோ லஞ்ச ஊழல் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது நம்மளுக்கு நடக்குதா இல்லையான்னு நான் சொல்ல வரல, பட் இது வந்து ஒரு காமன் திங். ஸோ இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஒரு நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க. அந்த காசு வந்து எங்கிருந்து வருது? நம்ம எல்லாமே கொடுக்குற காசு தானே. அதுக்கும் இந்த வரிக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று புது டெக்னாலஜிக்கலா இந்தியா டெவலப் பண்றதுக்கு வருதோ எல்லாமே நம்மளோட பாக்கெட்ல இருந்து தான் போகுது. அந்த நம்மளோட பாக்கெட்ல இருந்து போறத ஒரு கான்செப்சுவலா பண்ணி எதுல இருந்து போகுது? காமன் மேன் பாக்கெட்ல இருந்து போகுது.
அதை தான் நம்ம இங்க சிம்பலைஸ் பண்றோம். பட் மோடி அவர்களை தாக்கியோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கட்சியை தாக்கியோ பண்ணக்கூடிய பாட்டு கிடையாது. இது இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ் சாங். பேசிக்கலி இந்தியாவோட டெவலப்மெண்ட்டையும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்றோம். இப்போ நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் காசு கொடுக்க வருவாரு, அதை தள்ளிட்டு அவங்க யூபிஐ ஸ்கேனிங் ஈஸி ஆச்சுன்ற மாதிரி தான் அது போர்ட்ரே பண்றோம். புரிஞ்சுக்கிறவங்க அதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா எங்களோட ஃபோக்கஸ் வந்து அது ஒரு அவேர்னஸ் சாங்கா தான் இருக்கணும். அட் த சேம் டைம் நிறைய ஊழல்கள் இதெல்லாம் நடக்குதுல்ல, அந்த ஒரு இதையும் பின் பாயிண்ட் பண்றோம். ரெண்டுமே கலந்துருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ அவர் பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு தீய சக்தி மக்கள் சக்தி அப்படின்னும் போது, இப்போ சமீபத்தில் ரெண்டே இதுக்கு தான் போட்டின்ற மாதிரி தீய சக்தி மக்கள் சக்தின்லாம் ரெண்டு கட்சியை சாடி பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அதில் ஒரு கட்சியை சார்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு என்ன ரிப்ளை இருக்கு? நீ சொல்லலாம், 3 பேர் இருக்கீங்க, யார் வேணாலும் சொல்லலாமா? இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து நம்ம என்ன பண்ணாலுமே சரி, நீங்க தும்முனாலும் அதை நீங்க எந்த விதத்துல தும்முனீங்கன்னு பேசுவாங்க. ஸோ இது வந்து ஃபீட்பேக் தான், ஜென்ரல் ஃபீட்பேக் தான். நாங்க இந்த தீய சக்தி மக்கள் சக்தின்னு பண்ணும் போது எங்களோட ஃபோக்கஸ் மக்கள் சக்தியில தான் இருந்துச்சு. தீய சக்தி when there is good there is evil, அந்த மாதிரி கான்செப்ட் தான். மக்கள் சக்தி இருந்தா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா ஒன்று இருக்கும்ல, அதுதான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஒன்று இந்த இப்ப ரெண்டு ஆட்சிகள் மேஜரா இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா பர்டிகுலரா எதுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணல. பட் என்ன இப்ப இருக்கிற ஆட்சி தான் முன்னாடியும் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, அவங்க பரம்பரையா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். தவிர இப்போ புதுசா வர ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல இப்போ வரைக்கும். அவங்க கிடைச்சாங்கன்னா மேபி அதை வச்சு டிபேட் பண்ணி பேசலாம். பட் இப்போதைக்கு வந்து ஒரு சைடா தான் பேச முடியும். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன நடந்துச்சோ அதை பத்தி தான் இந்த பாட்டு இம்பாக்ட். ஸோ தீய சக்தி மக்கள் சக்தி, தீய சக்தி யார் வேணா இருக்கலாம், இந்த ஆட்சின்னு கிடையாது, இந்த எந்த ஒரு ஆட்சியா கூட இருக்கலாம். அது பேசிக்கலி நீங்க மக்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரணும்னா அது போய் சேரணும். அது சேரலைன்னா அது தீய சக்தி தான். மக்களுக்கு வந்து மக்கள் வந்து எப்பவுமே யுனைடெடா தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ஒண்ணு வருதோ இல்லையா, இப்ப ரேஷன் கடையில போனீங்கன்னா எல்லாருமே ஒரு அரிசி பருப்பு கிடைக்கலன்னா எல்லாருமே யுனைடெடா தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் ஆட்சியில் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்க என்ன மக்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால மக்கள் சக்தின்றது ஒரு காமனான ஒரு டேர்ம் தான். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு எதுவுமே சொல்லல, அது ஒரு ஜென்ரல் இதுதான். தீய சக்தி மக்கள் சக்தி வந்து நம்ம எல்லாரும் தான். ஸோ பேசிக்கலா ஒரு காமன் மேனர் ரெப்ரசன்ட். ஓகே. ஸோ நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் வந்து இந்த லிரிக்லாம் இந்த வரிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இது இருந்திருக்கும், ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்கு, நம்ம பண்ணலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கேள்விக்குரிய ஏதாவது வந்தது உங்களுக்கு? அதுக்கு என்னென்ன ஆன்சர் இல்லை. ஸ்டார்டிங்கில் இந்த சாங் பண்ணும்போது பாலிடிக்ஸ் சம்மந்தமான சாங்காகவே இல்லை. ஆக்சுவலாக ஃபுல்லாக காசு அப்படின்ற தீம்லேயே பண்ணிருந்தோம். இந்த சாங்கை பற்றி, காசை பற்றி ஒரு சாங் பண்ணலாம் மச்சான் அப்படின்னு தான் ஆக்சுவலாக எட்வின் வந்தான். ஸோ கம்ப்ளீட்லி யூபிஐ பற்றி பேசலாம், போட்டான் பாரு பாண்டிச்சேரி பிளானு, பெட்ரோல் அடிக்க தவிக்கிறேன் நான், அந்த மாதிரி தான் லைன்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஜாலியாக இருக்கேடா, ஒரு நல்ல ஒரு அட்டி சாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இறங்கணும் ஆக்சுவலாக. அண்ட் போக போக அதில் வந்து பொலிட்டிக்கல் தீம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக அதை ஒரு டேஞ்சராக பார்க்கல, ஃபைன் அதே டைரக்ஷனில் நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யாகரா கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் எலெக்ஷன் அப்போ விடலாம், லெட்ஸ் மேக் இட் அன் எலெக்ஷன் ரிலேட்டட் சாங் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போச்சு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 8 இயர்ஸோ ஒரு ஜனநாயகமாக இருக்கும். மக்களுக்கு இப்போ கூட பேச முடியலன்னா ஆக்சுவலாக யாருக்கு வேலை செய்கிறாங்க? அரசாங்கம் தான் நம்மளுக்கு வேலை செய்யணும், வேலை செஞ்சு தான் இருக்கு. ஸோ நம்ம பேசலாம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றது தான் கொஸ்டின். ஸோ அந்த பவர் நம்ம எடுத்துக்கிறோம் 100%. ஸோ அதுதான் அதோட எக்ஸ்பிரஷன் இதுதான். ஓகே சார். சார் உங்களோட அசோசியேட் ஆகிட்டு பண்ணுறீங்க. இப்போ கூட சொன்னார் ஏதாவது பிரச்சனைனா கேஸ்னா உங்கள் பக்கம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் இவங்க ஒரு மெயினான ஒரு இடத்துல கை வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் பொலிட்டீஷியன்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸை வேற காமிச்சிருந்தாங்க. விஷுவலாக வந்து போராட்டம் பண்ணுற எல்லாரையும் வந்து அடித்து விரட்டுற மாதிரி, அவங்க மீது வந்து ஒரு பக்கம் வந்து பேட் நேம் கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த சைட்லேருந்து ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? நம்ம ரீசெண்டாக நடந்த சம்பவமே சொல்லலாம். அந்த அவங்க யாரு 9 போலீஸை அரெஸ்ட் பண்ண, சாத்தான் கொலை விஷயம், 9 போலீஸ் வந்து இதுவாயிட்டாங்க இப்போ. அதுதான். ஸோ நாங்கள் போராட்டம் பண்ணுறவங்கள தடியடி இந்த நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லையா?
நடந்திருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து சித்தரிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஜல்லிக்கட்டில் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா என்ன நடந்தது? ஓகே, என்ன சொல்கிறாங்க, சமூக விரோதிகள் வந்து புந்துட்டாங்க அப்படின்ட்டு. எங்கே சமூக விரோதிகள் வந்து மக்கள் தானே இருக்கிறாங்க, போட்டு கொளுத்தி விட்டுறது. கடைசியாக வந்துட்டு மக்கள் தான் அங்கே ஜெயிச்சாங்க. எந்த ஒரு அரசியலையுமே வந்துட்டு அங்கே ஜெயிக்கல. மக்கள் சக்தி தான் அங்கே ஜெயிச்சது. மக்கள் தானே நின்றாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2-3 வருஷமா வந்துட்டு ஜல்லிக்கட்டு இது நடக்காதனால எத்தனை பேர் அந்த ஊருக்கு போனோம். நாங்கள் அந்த அவகாட்சி என்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஊருக்கு போகும்போது ஒருத்தர் கூட கேட்கும் போது எங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருந்தது ஆக்சுவலாக. மக்கள் போயிட்டு அங்கே நிற்கலன்னா அதுதான். மக்கள் சக்திக்கு எப்பவுமே சக்தி இருக்கு. ஓகேங்களா? எங்களால் மக்கள் சக்தியால் நினச்சா என்ன வேணுமோன்னா மாற்றம் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பயம்லாம் இருக்கு. பயம் இல்லாத அதனால் பயந்துட்டே இருந்துட்டா எப்போ வெளில வர முடியும் நம்ம? ஸோ அதுதான் இந்த யூபிஐ பொறுத்த வரைக்கும் மக்கள் சக்திக்கான ஒரு பாட்டு ஆக்சுவலாக. இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன் இவருக்கு சொல்றது. போலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு நல்ல கூட்டம் இருக்கு, கெட்ட கூட்டம் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும் ஓப்பனா. நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண விதம் வந்து எப்படின்னா, அது ஒரு போராட்டம் அங்கே ஒன்று நடக்குது. அந்த நியாயமான ஒரு போராட்டத்துக்கு ஒரு தடியடி நடக்குது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தமிழ்நாட்டில் நிறைய வாட்டி நடந்திருக்கு. இப்போ இருக்கிற அரசவைக்கே பாஸ்ட்ல நடந்திருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அரசவைக்கெல்லாம் நடந்திருக்கு. 2 அரசவைகளும் சண்டை போட்டிருக்காங்க. அதுல போலீஸ் தான் இன்வால்வ் ஆவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து கிரவுண்ட்மென், அவங்க தான் வந்து இறங்கி வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்க அஃபெக்ட் ஆவாங்க கண்டிப்பா. பட் அவங்கள வந்து நாங்கள் கெட்டவங்க இல்லைன்னா வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, துரோகம் பண்றாங்க அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. அவங்க அரசவை என்ன சொல்றாங்களோ அதான் செய்யறாங்க. அதனால தான் நீங்க அந்த ஷாட்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் வந்து இது பண்ணிருப்பாரு, கமெண்ட் பண்ணி இங்க அடி, இங்க போ, அவனை புடி, இவனை புடின்னு அந்த ஷாட்ல நெக்ஸ்ட்ல வரும். ஸோ அதுக்குள்ள கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷாட்ல. அதே மாதிரி நாங்க வந்துட்டு ரொம்பவே நம்ம எல்லாருமே மதிக்கிற ஒரு இது. இப்போ நம்மளால வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ன்றது ஒன்று கிடைக்கும். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு விஷயமே இருக்காது. அவ்வளோ விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு இவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ டிராஃபிக் போலீஸும் சரி, அவங்களால வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட ஓய்வு எடுக்கிறது கூட இது இருக்குது. ரொட்டீனாக இது இருக்குது. வி ஆர் ரெஸ்பெக்டட் தெம். அப்படியும் இருக்கிறாங்க, இப்படியும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 2 பார்வையாக தான் நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம். மொத்தமாகவே நாங்கள் வந்து இறக்கல. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எஸ்ஐஆர், ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எஸ்ஐஆர் கிடையாது, அது இல்லையா சார். சார் சார் ஓகே, யாரு சார்? அது எஸ்ஐஆர் மாறிடுச்சு. ஸோ அந்த எஸ்ஐஆரும் வந்துட்டு சொல்லலாம். ஸோ எனக்கே போங்களா, அதனால எனக்கு புரியல. அதனால பாதிக்க எனக்கு ஓட்டு இல்லை இந்த வாட்டி. அசால்ட்டாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இல்லையே நான்லாம் இங்கே தானே இருக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஆதார் எல்லாமே பழவந்தாங்கல்ல வந்து இது பண்ணியிருக்கு. இல்லை நான் அந்த வீட்டில் இல்லைன்னா என்ன, எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நான் என்னோட அட்ரஸ் இப்போ அங்கே தானே இருக்கு. சரி ஓகே, நான் வந்து இது பண்ணுறாங்கன்னா இல்லைங்க நீங்கள் இங்கே இருந்தால் தான் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரி ஓகே, சென்னைவாதிகளை வந்துட்டு நாங்கள் பர்மனண்டா ஒரு இடத்துல இருக்க முடியாதுல்ல, நிறைய வருஷம். ஆமா, மாறிட்டே தானே இருக்க முடியும். ஒரு இடத்துல ஒரு இஷ்யூ வருது. அந்த இடத்துல வந்து தண்ணி பிரச்சனைனாங்க, உடனே மாறுறோம். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஷிஃப்டிங் ஆகிட்டே தானே இருக்க முடியும். அதுக்காக உடனே வந்துட்டு எங்களோட பேரெல்லாம் வந்துட்டு தூக்கிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.25 கோடி இதில் தூக்குனா நானும் ஒருத்தன் ஆக்சுவலாக. எனக்கு இந்த வாட்டி ஓட்டு இல்லை. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? எனக்கும் சேம் அவர் சொன்ன மாதிரி தான். எனக்கும் அதே நிலைமை தான். நானும் இப்போ நாங்கள் வீடு மாறினால என்னோட பழைய அட்ரஸ் அங்கே இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு புரியுது. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு தான் வந்து ஆக்சுவலி ஓட்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஓல்டு பீப்புள் அவ்வளோவா போய் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்து இவங்க போடணுமா, இந்த மாதிரி போட்டால் வந்து எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாதி இளைஞர்கள், இப்போ இவரும் இளைஞர் தான், எல்லாருமே இளைஞர்கள் தான். நம்மளால வந்து அது ஓட்டு போடாத போது ஒரு ஆதங்கம் ஏற்படுது அங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செட்பேக் தான்.
பட் ஆனா SIR அப்படின்னு நாங்க ஆக்சுவலா அப்படி மென்ஷன் பண்ணல, அவர் சொன்ன மாதிரி ஷேர்ன்னு தான் நம்ம போட்டது. பட் இப்படி கன்வே ஆயிருக்குன்னா இதுக்குள்ள பதில் இதுதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு ரேப் சிங்கராக இருக்கீங்க. நீங்கள் மெலோடி பக்கம்லாம் சூஸ் பண்ணல. எனக்கு வந்து கொஞ்சம் நாள் கேள்விகள் இருந்தது, ரேப் பாடுறவங்க கிட்டே இந்த கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். மெலோடி இது மாதிரிலாம் பாடிக்கிட்டு ஜாலியாக சில்லாக போயிட்டு போகிறாங்க. ஆனால் ரேப் பாடும்போது நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பாட வேண்டிய சூழல் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஏன் இதை தேர்ந்தெடுத்தீங்க? ரேப்ன்றது எனக்கு அது தனிப்பட்ட வகையில ஒரு ரா எமோஷன் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டைல். நீங்க மெலோடியா இப்போ இதே பாட்டை ஒரு மெலோடியா யூ பே அப்படின்னு பாடினீங்கன்னா அது எல்லாரையும் சிரிக்க தான் செய்வாங்க. ஆனா யூ பே அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தி சொன்னோம்னா, அந்த அந்த ஒரு டோன்ல சொல்றோம்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். பேசிக்லி நம்ம பார்க்கும் போது ஒரு ஹியூமன் எக்ஸ்பிரஷன்ல நம்ம பேசும்போது அது டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க முறைக்கிறீங்களா சிரிக்கிறீங்களான்னு உங்களை பார்த்து நம்ம பேசலாம். பட் இதே ஒரு பாட்டு பாடும் போது எப்படி ஒரு ஹியூமன் வந்து அதை எமோஷனலாக கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி சொல்கிறோம். ஒரு கோவம் இருந்தால் அதை வந்து அழுத்தி பேசுவோம், பாசமாக இருந்தால் அதை கொஞ்சம் சாஃப்டாக பேசுவோம். ஸோ ரேப்புன்னு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் வந்து அதுக்கு நிறைய இம்பேக்ட் இருக்கு. நான் இது சூஸ் பண்ணதுக்கு காரணம், எனக்கு பர்சனலாக நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆஸ் அ காமன் மேன் எல்லாரு கூடயும் கனெக்ட் மக்களாக கனெக்ட் பண்ணணும், மக்களுக்கு ஒரு வாய்ஸா இருக்கணும். அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கன்னு அதை நம்ம பாடலாம் எடுத்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு எமோஷன் நான் காமிக்கிறேன். அந்த ஒரு வகையில இந்த ஸ்லோ டோன் எனக்கு ஆசை தான், நான் பண்ணியிருக்கேன் வேற பாஸ்ட்ல. பட் ஆனா எனக்கு என்னமோ தெரியல, அந்த அந்த ரேப்போட ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப உள்வாங்கி நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த ரேப்போட அசோசியேஷன் ஜாஸ்தி. ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட்டிவில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சில நிறைய பாடல்களை நம்ம பார்க்குறோம். ஸோ வெவ்வேறு இடமான லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இது ஒரு க்ரீன் செட்டுக்குள்ளே வச்சு ஒரு முடிக்கப்பட்ட ஒரு சாங்காக இருக்குது. ஸோ இது எப்படி தொடங்குனீங்க? ஸோ இது எங்கேருந்து இந்த ஐடியாவை வந்து இது பண்ணீங்க? மொத்தமாகவே இதிலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து டிஃபிகல்ட்டி என்னென்னா நிறைய லொக்கேஷன். அந்த லொக்கேஷன்ஸ்லலாம் நம்ம போயிட்டு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாட் பாசிபிலிட்டி. ரொம்ப நாள் ஆகும், ஷூட் டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சில லொக்கேஷன்ஸ்லலாம் பர்மிஷனே கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே இது எப்படி போகலாம் அப்படின்னும் போது பிளான் பண்ணோம். ஓகே க்ரீன் மேட் இஸ் பெட்டர், மேக்ஸிமம் பெஸ்ட்டான சிஜி வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் இதோட விஷுவல் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆக்வர்டான ஒரு விஷுவல் தான் அது. இது ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு பளிச்சன்னு இருக்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது இது ஆக்சுவலாக. நிறைய எமினம் பாட்டுலாம் பார்த்தா எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு வந்திருக்கும். பட் இதை கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். நிறைய பேர் இப்போ வீடியோ பார்க்கும்போது என்ன ஏதோ ரொம்ப பழைய டிவியில் ஏதோ ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு ஸ்கிப்பெல்லாம் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது நம்ம புதுசாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அடாப்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் ஆக்சுவலாக. புதுசாக பண்ணணுன்ட்டு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய இப்போ ரீசெண்டாக அவகாட்சி சாங் பண்ணோம், அதுக்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல லொக்கேஷனில் ஷிஃப்ட் ஆகிட்டு பண்ணிட்டு இருந்தோம். பட் இது இந்த மாதிரி பாடலை இப்படி சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஓகே சார், உங்ககிட்ட வந்தாச்சு. கடைசியாக எனக்காக அந்த ஒரு பாட்டை ஒரு வாட்டி பாடிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டர்வியூவில் பாடலைன்னா தப்பாயிடும். அந்த ரேப் மட்டும் போட்டாம் பாரு பாண்டிச்சேரி பிளான், பெட்ரோல் அடிக்க தவிக்கிற நானு, சில்லிங் பண்ண எடுப்பேன்டா லோனு, பைசா இல்லைன்னாலும் போடு வேண்டா சீனு, வராஜா வா என் நாட்டுக்குள்ள வா, உன் டாலர் நோட்டை வெட்டி எங்களை ஏற்றி விடவா, ஊருக்குள்ள குடிக்க கூட தண்ணி இல்ல, நெல்லு கூட வேலை இல்ல, ஏழை மக்கள் கஷ்டத்துல உனக்கு என்ன தெரியும், விளக்கு என்ன போல புரியும், நல்லா ஆடி காரில் ஏசி காத்து வாங்கி புட்டு தெரியும், துரோகி நான் where's my tax money, நீ எங்க கிட்ட சொரண்டிட்டு எங்க போற சானே. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக பாடியிருந்தீங்க. ஸோ அதில் இப்போ அந்த பாட்டு எதுக்காக நான் வந்து இன்னொரு காரணமும் அதில் ஒரு லைன் ஒன்று மறந்துட்டேன், அதுக்காக கேட்டிருந்தேன். ஸோ ஆடி காரில் ஏசி காற்று வாங்கிட்டு போகிறன்ற மாதிரி ஒரு லைன் இருக்குது. ஸோ அதை யாரை மீன் பண்ணுறீங்க? இப்போ ஒருத்தர் வேறு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ ஃபுல்லாக வந்து ட்ராவல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ யாரை மீன் பண்ணுறீங்க? காமனாக தான், நாங்கள் யாரையுமே தாக்கல. ஏன்னா வந்து எல்லாருமே ஆடி கார் வச்சுருக்காங்க, எல்லா பொலிட்டிஷியனும் சரி, எல்லா பிஸ்னஸ் மேனுங்க எல்லாருமே வச்சுருக்காங்க. பேசிக்காக வந்து அந்த அந்த வரி எதுக்கு வந்துச்சுன்னா, எங்களோட வரி அங்கே தானே போகுது. அவங்க நம்ம மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய கிராமத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்குன்னு பண்ணுறது ஒன்றுமே கிடையாது.
அவங்களா அவங்களோட செல்ஃப் மணியை போட்டுட்டு பண்றாங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எய்டு வர்றது ரொம்ப ரேரா தான் இருக்கு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேர்ஸ்ட்டு, சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இங்கேன்னு வருது, பட் ஆனால் முழுமையாக வந்து அடையல மக்களுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எழுதுனது. என்னன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனி எடுத்துகிட்டு வரீங்க, பெரிய பெரிய டெக்னாலஜிக்கலாக எல்லாமே எடுத்துகிட்டு வரீங்க. பட் முக்கியமான நம்மளுக்கு ஜிடிபி ஏற்றுறதுக்கும் நிறைய விஷயங்கள் ப்ளூம் ஆகிறதுக்கு காரணம் அக்ரிகல்ச்சர் தான். இந்தியாவுக்கு அக்ரிகல்ச்சர் தான் மெயின். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம இதில் எடுத்துகிட்டு வரோன்ற ரெஃபரன்ஸை தான் அந்த ஆடி காரில் ஏசி காற்று வாங்கிப்பட்டு தெரியும்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு அழுத்தமான ஒரு எழுத்துக்களை எழுதியிருக்கீங்க. நிறைய கோபம் வந்து பொலிட்டிஷியன் மேலே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ யார் வந்தால் நீங்கள் மாறும்னு நினைக்கிறீங்க? ஸோ எலெக்ஷன் டைம் வேறு இப்போ. ஸோ என்ன அவங்க எந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்வாதாரம். யாருக்கும் சில இந்த அம்மா உணவகம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது, இந்த மாதிரிலாம் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பிலோ பாவர்ட்டி லைன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மளிகை சாமான் கடை வச்சுருக்கவங்கலாம் பொழைச்சிப்பாங்க, பால் விற்கிறவங்க பொழைச்சிப்பாங்க. பட் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பொழப்புக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அதை உருவாக்கி தரணும். இப்போ அரசியலில் வரவங்க அவங்க உருவாக்கி தரணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு உருவாக்கி தரணும். ஸோ அதுக்குள்ள ஆதங்கம் தான் நீங்கள் இந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக வந்து இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட இருக்குன்னு மக்களுக்கெல்லாம் தெரியுது, எல்லாருக்குமே தெரியும். அதான் கொடுக்குறாங்களே ப்ரோ, மாதம் 1000 ரூபாய் 1500 தரேன்றாங்க. 1000 ரூபா வச்சு நம்ம இப்போ எங்கே வாழ்வாதாரம் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எங்கன்னா இப்போ ஒரு ஸ்விக்கி சொமேட்டோவில் வாங்கினீங்கன்னா கூட 250 ரூபா போட்டுறான், அதில் ஒரு 18% டேக்ஸ் போட்டுறான். அதை பற்றி நாங்கள் இதில் பாடியிருக்கோம், டேக்ஸை பற்றி. ஸோ உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு 250 ரூபா 300 ரூபா நம்ம சொல்ல இதே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் நீங்கள் ஒரு கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 50 ரூபாவில் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸு இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டாக நீங்கள் வரீங்க, மக்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கீழேருந்து தான் ஆரம்பிக்கணும், தவிர மேலேருந்து ஆரம்பிக்க கூடாது. மேலே இருக்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க, கீழேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேருங்க அப்படின்ட்டு தான் ஒரு. ஓகே, தேங்க்யூ ஸோ ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருந்தீங்க. நிறைய விஷயங்களை ரொம்ப போல்டா வெளியே சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட பாட்டு மேலும் மேலும் சக்ஸஸ் அடைய பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.